ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எண்ணெயே இல்லாமல் வஞ்சரம் மீனில் புட்டு செய்ய போகிறோம். தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு பொதுவாகவே மீனும் பூண்டும் சேர்த்தா நல்லா பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டுமே சேர்த்துருக்கிறதுனால தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் நல்லா தாராளமாக இதை சாப்பிடலாம். எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறதால ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இதில் முள் எல்லாத்தையும் எடுத்துடுறதால குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வஞ்சர மீன் புட்டு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ வஞ்சர மீன் எடுத்துருக்கிறேன். முள்ளோடு தான் எனக்கு கிடச்சிது. நீங்கள் முள் இல்லாத தோல் இல்லாத மீன் கிடச்சிச்சின்னா அதை வாங்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கல் உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கிளறி ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கு அடுத்ததாக அகலமான பாத்திரத்தில் தண்ணியை வச்சு மேலே ஒரு இடியாப்ப பிளேட்டை வச்சுக்கோங்க. இது மேலே நான் வாழை இலை வச்சு இந்த மீனெல்லாம் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு வாழை இலை கிடச்சிதுன்னா வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியை போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். வாழை இலை போட்டாக்க அதில் உள்ள சத்தும் சேர்த்து நமக்கு கிடைக்கும். 15 நிமிஷத்துக்கு பிறகு மேரினேட் பண்ண இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த இலை மேலே பரப்பி வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேகணும். 10 நிமிஷத்துக்கு பிறகு மீன் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மீனை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் தோலையும் சென்டரில் உள்ள முள்ளையும் எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக தோல் உரிக்க வருது. அதே போல் முள்ளையும் நாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முள்ளையும் எடுத்தாச்சு, தோலையும் எடுத்தாச்சு. ஃபிஷ் பீசஸ் மட்டும் நல்லா உதுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம். கையாலே நாம் உதுத்து விடலாம். ஆனால் கையால் உதுக்கிறத விட நம்ம ஒரு மிக்சியில் போட்டு 1 நிமிஷம் வைப்பர் போட்டு எடுத்தோன்னா நல்லா துருவி கொடுத்துரும். மீன் கெட்டியாகவே இருக்காது. பாருங்கள், மீனை நல்லா உதுத்து விட்டாச்சு. இப்படியே இதை மிக்ஸி ஜாரில் வச்சுக்கோங்க ரெடியாக. அடுத்ததாக சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நான் ஒரு 1/4 கிலோ உரித்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் காரமாக இருக்கும், பெரிய வெங்காயம் இனிப்பாக இருக்கும். அதனால் ரெண்டையும் கலந்தே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக 15 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாயை உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். நம்ம காரத்துக்கு மிளகு, மிளகாய், பச்சை மிளகாய் 3 சேர்க்குறோம். தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சம்பழம் சேர்க்குறதால உப்பை கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் சோம்பை மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு வறுத்துக்கோங்க. அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிக்கோங்க. எண்ணெய் சேர்க்காதனால உங்களுக்கு அடி பிடிக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் ரொம்ப பிடிக்காமல் இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா வெங்காயமெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அடி பிடிக்காமல் கிளறிக்கோங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மிளகு, மஞ்சள், உப்பு, மிளகாப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போயும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தொடர்ந்து கிளறிட்டே இருங்க. நல்லா பச்சை வாடை போனதுக்கு பிறகு நாம் மிக்சியில் உதுத்து வச்சுருக்கிற வஞ்சர மீனை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கட் பண்ணி
கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா உதிரணும். அந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மீனும் வெங்காயமும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக கடைசியாக நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமனை புழிஞ்சிடலாம். லெமன் புழிஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான வஞ்சர மீன் புட்டு ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.